இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டம் அந்த மாதிரி ஒரு ஏரியா சொல்லும் போது நெய்வேலி மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, தண்ணி வந்து கலங்கலாயிடுச்சு, அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த முடியல, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து மக்களுக்கு வருது அப்படின்றாங்க. முன்ன விவசாய நிலமும் வறண்டு போய் இருக்கு. இது எதனால? அப்போ இந்த கடலோட சுழற்சி அமைப்பை அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டம் அதனோட ஏற்படுற பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு தான் வரும். ஏன்னா அந்த ரீஜன்லேருந்து இந்த காற்று அதிகமாக வரும். அந்த காற்று வந்து சுழற்சி அமைப்பு இருக்குது. அப்போ இதன் காரணமாக இங்கே நமக்கு வந்து மான்சூன் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும். ஏன்னா வெப்ப காற்று அதிகமாக வர்றதுனால நமக்கு ஹீட் வேவ்ஸ் நிறையா இருக்கும், ஹீட் டேஸ் அதிகமாக இருக்கும். அதனால வறட்சி வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ நேற்று வந்து தூத்துக்குடியில் ஒரு சூறாவளி சுழல் காற்று ஒன்று வருவாங்க. அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு. ஆனால் அதிகமான டெம்பரேச்சர் இந்த மாதிரி புதிய விதமான பாதிப்புகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எச்சரிச்சிட்டாங்க. ஸோ அதன் ஒரு பகுதியாக இது நிச்சயமாக வந்து புரிந்து கொள்ளலாம். இது வந்து காலநிலை மாற்றத்தோட ஒரு பாதிப்பாக இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியனுடைய ஒரு ஃபெயிலர். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டினஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏதாவது மாசத்துல நம்ம ஒரு இன்சிடென்ட் இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா? சிவகாசி அந்த பகுதியில் வந்துட்டு பட்டாசு தொழில்கள் தொடர்ச்சியாக வெடி விபத்து நடக்குது. இந்த மாதிரி இதில் வந்து கேஸ் லீக்கேஜ் நடந்திருக்கு. இங்கே கோரமண்டல் இண்டஸ்ட்ரியிலும் இதே மாதிரி ஒரு கேஸ் லீக்கேஜ் சம்பவம் நடந்திருக்கு. அப்போ என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுலேருந்து ஃபெர்டிலைசர் முதல்ல எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு வந்துட்டு அதிகமாக வெடிபொருட்கள் தயாரிப்பதற்காக அமோனியா வந்து உற்பத்தி பண்ணாங்க. போருக்கு பின்னாடி நிறைய அமோனியா குமிஞ்சு கிடந்துச்சு. இதை என்ன பண்ணணும்னு தெரியல. இதை வந்து வயக்காட்டுக்கு போட்டிங்கன்னா செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அப்போ அதனால ஃபெர்டிலைசரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மிலிட்ரி ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்டவங்க. பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவர்களுடைய 15 தலைமுறைகளுக்கு தேவையான துணியை நாம இப்ப உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சட்டை எவ்வளவு கிழிஞ்சு தச்சு போட்டுட்டோம்ல, பட்டன் நாமளே தச்சுக்கிட்டோம்ல. இப்போ ஏன் நமக்கு அந்த பழக்கம் இல்லை? இப்போ என்னன்னா கன்சூமரிஸ்டிக் வேலை நம்ம மாற்றிக்கணும். நுகர்வு கலாச்சாரம் நமக்கு வந்து இந்த நுகர்வு கலாச்சாரம் எங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னா கார்பரேட். பூமியில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தியை வந்து ஒரு 5 பேரை கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு 5 கம்பெனிஸ் தான் இருக்கு. அப்போ இது எல்லாம் அத்தியாவசியம் என்று சொல்லுவது யார் அது பின்னணியில் இருக்கிறாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்களா? தொழில்நுட்பம் நிச்சயமா தேவையான நான் மாற்றுக்கருத்தை. அறிவியல் நமக்கு தேவை. அறிவியல் என்பது வேறு, தொழில்நுட்பம் என்பது வேறு. தொழில்நுட்பம் எல்லாமே வந்துட்டு அறிவியல் அடிப்படையில் இருந்தாலும் கூட அதெல்லாம் நன்மை செய்யுங்கிறது கிடையாது. அதுதான் நமக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்கும். அந்த அறிவியல் அடிப்படையில் எந்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது, எதை தவிர்ப்பது அப்படிங்கிறது. ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தப்படுகின்றது அப்படின்னா அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா? அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா? இப்போ கருத்து கேட்பு கூட்டமே நடத்தாமல் பரங்கிப்பேட்டை பக்கத்தில் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்கும்? அப்போ என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறது. அதனால நான் சொல்றேன்னா, இப்போ நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிர்பந்தத்தை யார் உருவாக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இப்படிதான் வாழணும், நீங்க இதெல்லாம் வச்சிருக்கணும், ஒரு வீடுனா இதெல்லாம் இருக்கணும், நீ இதெல்லாம் வாங்கி குவிக்கணும் அப்படின்னு பயிற்றுவிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த சைக்காலஜி யார் உருவாக்குறாங்கன்னு கேட்குறேன். சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? நீங்க இதுதான் சாப்பிடணுங்கிறாங்க இல்லையா? இந்த பாஸ்டா இதை நீங்க சாப்பிடுங்கிறாங்க, நீங்க இந்த தேட்டருக்கு போகுங்கிறாங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு? அப்போ நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த தான், இந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க இங்கே தான், இந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா உனக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. இது ஜனநாயகப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல தான். அப்போ நாம எந்த இடத்துல இருந்து வர்றோமோ, எந்த பின்னணியில வருவோமோ, எந்த கேஸ்ட்ல இருக்கோமோ, எந்த கிளாஸ்ல இருக்கோமோ, அதன் அடிப்படையில இருந்தா இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் வந்துட்டு ஏலினேஷன். நம்ம வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கேபிட்டலாக இருக்கோம். இந்தியாவில் தான் அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கு அடுத்து கிட்னி சார்ந்து இருக்கக்கூடிய வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்தியா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய காற்று எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு, நம்மளுடைய நீர் எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு. நீங்கள் ஒரு பகுதியில் ஒரு காற்று நீர் எந்த அளவுக்கு மாசுபடி எப்படி உணர்ந்தாங்கன்னா, இந்தந்த பகுதியிலெல்லாம் தவளை இல்லையோ அது ரொம்ப மோசமான. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமைப்பு முறை இருக்குல்ல, இந்த பயோஸ்பியரோட அமைப்பு முறை கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த கிரிக்கெட் விளாண்டுறது ஒரு பையன் இறந்து போயிட்டான். அதிகமாக வெயில்னால இல்லைங்களா? இன்னைக்கு மின்னல் தாக்கி இறந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியருடைய தன்மை மாறிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார். அவர் பல மாநாடுகள் நடத்தினார். மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மலைகளை வெட்டி எடுக்கிறவங்களை எதிர்த்து ஒரு மாநாடு, மண்ணுக்கான, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. மாநாடு நடத்தி வச்சிருக்கிறாரு.
மக்கள்கிட்ட எப்படி இதை கொண்டு போய் இன்னுமுமே எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ ஐநா சபை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல் நீனோ அப்படிங்கிற காலநிலை சூழல் தீவிரமாக வலுவடைஞ்சிட்டு வருது. இதனால உலக அளவில் பெரிய பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை ஐநா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்திய வானிலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய பருவமழை காலத்தில் இது இன்னுமுமே வலுவடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த எல் நீனோ அப்படிங்கிறது என்ன, இப்போ அது சூப்பர் எல் நீனோ அப்படிங்கிறாங்க. 2026-27 இது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுன்றதான் ஐநாவுடைய எச்சரிக்கையாக இருக்குது. அந்த எல் நீனோங்கிறது என்ன, அதனால் வரக்கூடிய பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்பை மக்கள் எதிர்கொள்வாங்க, அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பூமியினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரூம் இருக்குது அப்படின்னா ஃபேன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ இந்த ரூமுடைய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறோம். ஃபேன் இருக்கிறதுனால இல்லைங்களா, ஏசி பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போ பூமியினுடைய அமைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலுமே வேறு விதமான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறுபடுது. இப்போது பாலைவனம் ஒரு இடத்துல இருக்குது, பனிப்பாறைகள் இன்னொரு இடங்கள்ல இருக்குது, சில இடங்களில் ரொம்ப பசுமையான இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, வறட்சியான இடங்கள் இருக்குது, மழை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இப்படி பூமியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு பகுதிக்கு மாறுபடுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு முறை, ஸோ அந்த கிளைமேட் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த பூமியினுடைய கிளைமேட் சிஸ்டம் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு விதமாக செயல்படுது. அப்போ அந்த சிஸ்டத்துக்கு ஒவ்வொன்றும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த எல்லினோ அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, கடலினுடைய ஒரு சுழற்சி அமைப்பு முறை, ஓஷன் கரண்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அது குறிப்பாக இந்த பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலுடைய சுழற்சி அமைப்பு எந்த மாதிரி செயல்படுதோ அதை பொறுத்து மாறுதல் நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், இந்த பக்கம் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவிலும் மாற்றங்கள் நிகழும். அப்படிதான் அடிப்படையான விஷயம், இது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இப்போ இந்த பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய சுழற்சி அமைப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, எல்லினோ சதர்ன் ஆஸ்திலேஷன் பேர் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்ற மாலுமிகள், ஐரோப்பிய மாலுமிகள் அவங்க வச்ச பேர் அது லானினான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு எந்த சுழற்சி அமைப்பு முறை ஒரு குளிர்ந்த காற்றை கொண்டு வந்துச்சுன்னா அது லானினா அமைப்பு முறை, வெப்ப காற்றை கொண்டு வருது அப்படின்னா அது எல்லினோ சொல்றாங்க. இப்போ இந்த கடல் சுழற்சி இருக்கு இல்லைங்களா, கடல்ல நீரோட்டம் சுத்துறதா வேற இல்லை, கடலுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட சுழற்சி அமைப்பு முறை மாறுபடும் இல்லைங்களா. தண்ணி கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஃபாஸ்டா என்ன ஆகும், குளிர்ந்த நீர் கீழே போகும், சூடான தண்ணி மேலே போகும், அது ஒரு சுத்தம் இல்லைங்களா. அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் கடலுக்குள்ளேயும் அதிகமாக ஹீட் ஆகிறதுனால அந்த கடலோட சுழற்சி அமைப்பு மாறும். அந்த கடலுடைய சுழற்சி அமைப்பு மாறின்ற போது அதிலிருந்து வரக்கூடிய எவாபரேஷன் அட்மாஸ்பியரிக்ல இருக்கக்கூடிய காற்றினுடைய சுழற்சி அமைப்புல மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ அது இப்படி சுத்தம். அந்த 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 காற்று எந்த பக்கமா வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த அமைப்பு முறையை அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கடலுடைய பேசிக் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான அதில் மாறுபாடு இருக்குது அப்படின்னா அதை இப்போ சூப்பர் எல்லினோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடல் பயங்கர வேகமாக கொதிப்படைந்து கொண்டு வருகிறது. ஸோ அதன் காரணமாக இப்போ அது சூப்பர் எல்லினோவா மாறலாம் சொல்றாங்க. அப்போ இந்த கடலோட சுழற்சி அமைப்பை அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டம் அதனோட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு தான் வரும். ஏன்னா அந்த ரீஜன்ல இருந்தா இந்த காற்று அதிகமாக வரும். அந்த காற்று சுழற்சி அமைப்பு. அப்போ இதன் காரணமாக இங்கே நமக்கு மான்சூன் ரொம்ப வறட்சியா இருக்கும். ஏன்னா வெப்ப காற்று அதிகமாக வர்றதுனால நமக்கு ஹீட் வேவ்ஸ் நிறையா இருக்கும், ஹீட் டேஸ் அதிகமாக இருக்கும், அதனால வறட்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படி சொல்றாங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த WMOட ரிப்போர்ட் அதான் சொல்றாங்க. வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அந்த ரிப்போர்ட் வெளியே வந்த உடனே ஐக்கிய நாடு செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனி கிண்டர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த எல்லினோ உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்திக்கின்ற காலநிலை மாற்றத்தை பாதிப்புகளை இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால ஃபாசில் ஃபியூலோட பயன்பாடு உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னா இதுதான் உண்மையில நமக்கான எச்சரிக்கை.
எல்லிடோ அமைப்பு முறை அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையாக நடக்கக்கூடியது தான். ஆனால் அது காலநிலை மாற்றத்தோடு இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்படி என்னன்னா இன்னைக்கு இந்த எல்லினோ உருவாவதனுடைய பாதிப்பு அதிகமாகுவதற்கு முக்கியமான காரணம் காலநிலை மாற்றமா இருக்கு. குளோபல் வார்மிங் ஒரு காரணமா இருக்கு. ஏன் அப்படின்னா கடல் பயங்கர வேகமா சூடாயிட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கு நீங்க வந்து 13 அணுகுண்டு ஹிரோஷிமால பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டு வெடிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலதான் இப்படியான ஒரு சூப்பர் எலினோ ஃபார்மேஷன் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஒரு தனித்த ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. இது குளோபல் வார்மிங்கினுடைய ஒரு பகுதியாக இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது காரணமாக வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த கட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம்னு பார்க்குறேன். இந்த மாற்றத்தால என்ன நடக்குன்னு சொல்றாங்கன்னா, உலக அளவில் பல நாடுகள் வந்து அதிகபட்ச வறட்சியை சந்திப்பாங்க. சில நாடுகள் வந்து வெள்ளப்பெருக்கு அபாயத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்களே. ஆமா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமிஸ் இருக்கும். ரெண்டுமே உங்க மழை பெய்யும் அப்படின்னா ரொம்ப சாதாரண பெஞ்சிட்டு போயிடாது. அதாவது பேசிக்கா சிம்பிள் சயின்ஸ் தான். வந்து தண்ணி கொதிக்க வச்சுன்னா என்ன ஆகும்? ஆவி ஆகும் இல்லையா? அப்போ அதிகம் ஆவி ஆகுதுன்னா பெர்சிபிடேஷன் ஆகும் இல்லை? அதிகம் ஆகுதுன்னா மேகங்கள் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு காற்றழுத்தம் மேலேருந்து வருது அப்படின்னா டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருந்துச்சு சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னன்னா அதிகமான மழை வெள்ளத்தை கொண்டு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 வாரம் பயங்கர வெயிலா இருந்துச்சு, நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சது இல்லையா? கொஞ்சம் மாற்றம். அது ஏன் நடக்குது? பயங்கர ஹீட் இருக்கும்போது மழையும் வரும் உங்களுக்கு. இந்த மழை தண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து குடிநீர் தேவை தீக்காது. ஏன்னா பயங்கர அடுத்த ஹீட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எவாபரேட் பண்ணிடும். ஸோ அதுதான் இதுல வந்து சிக்கல். அப்போ அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸையும் கொண்டு வரும், வெப்பத்தையும் கொண்டு வரும், மழையும் கொண்டு வரும். அந்த மழை அப்படிங்கிறது அர்பன் ஃப்ளட்டிங்கை வந்து உருவாக்கும். ஏன்னா நம்ம இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் 84% நீங்க வீடுகள் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ மழை திடீர்னு கொட்டுச்சுன்னா உங்களுக்கு அர்பன் ஃப்ளட்டிங் உண்டாகும் இல்லையா? லாட்டின் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அங்கே சூறாவளி காட்டை வந்து உண்டாக்கும். அது வந்து புயல்களை வந்து உண்டாக்கும். அப்போ என்ன ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு மாதிரி விதங்களை உருவாக்கும். பெரும்பான்மையான காலங்கள் நமக்கு வந்துட்டு வெயிலாக இருக்கும். அதே நேரத்தில் மழை பொழிவு இருக்கும். மழை பொழிவும் ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு அதிகமான மழை பொழிவை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸுமே இது வந்து உருவாக்கும். இப்போ நீங்க அமெரிக்கால சூறாவளி அப்படின்னு சொல்றத வச்சு இப்போ ஒரு கேள்வி. இப்போ நேற்று வந்து தூத்துக்குடியில ஒரு சூறாவளி சுழல் காற்று ஒன்று உருவாச்சு. அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு அது இருக்கு. இப்போ அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? மேபி இருக்கலாம். அதாவது என்னன்னா அது நம்ம இன்னும் போதுமான ஆய்வுகள் செய்ய வேணும். ஏன்னா நமக்கு நிலப்பகுதியில இந்த மாதிரி சூறாவளி வந்து நம்ம இந்திய நிலப்பரப்புல, குறிப்பாக தமிழக நிலப்பரப்புல வந்து அதிகமாக உண்டாகாது. டொரண்டோ அப்படின்னு வந்து அது சொல்லுவாங்க. இப்போ டொரண்டோ வந்து அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்கன் கான்டினென்ட்ல தான் அதிகமாக இந்த சினாரியோஸ் இருக்கும். நிலப்பகுதியில் வந்து இந்த மாதிரி சூறாவளி இருப்பது அப்படின்னு, நிலப்பகுதியில் சூறாவளி உண்டாகுவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அரிதான நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ ஏன் இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இது கிளைமேட் சேஞ்சோட பொறுத்த வரைக்கும் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேரளா அந்த நிலச்சரிவு இன்சிடென்ட் ஏற்பட்டுச்சுங்களா, அந்த விபத்து இல்லை. அப்போ அதுக்கு பின்பாக அதை ஆய்வு செய்த போது காலநிலை மாற்றம் இதுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வு சொன்னாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும், இந்த குளோபல் வார்மிங் இதை பொறுத்த வரைக்கும் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பின்பாக நம்ம ஆய்வு செய்து இதுதான் இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வு முன்னாடி நமக்கு சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி ஆய்வுகள் நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் அதிகமான டெம்பரேச்சர் இந்த மாதிரி புதிய விதமான பாதிப்புகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து எச்சரிக்கிறாங்க. ஸோ அதன் ஒரு பகுதியாக இது நிச்சயமாக வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ இது வந்து காலநிலை மாற்றத்தினோட ஒரு பாதிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் இயற்கையா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இப்போ நடைமுறையில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம திருவள்ளூர்ல வந்து ஒரு இறால் பண்ணையில அமோனியா கசிவால உயிரிழப்புகளை இந்த அமோனியா கசிவுனால என்ன சொல்ற மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திப்பாங்க? அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் சார்? இப்போ முன்னாடி நம்ம பேசுறதுக்கு இப்போ காலநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இது இயற்கையாக நடந்த நிகழ்வு அல்ல. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணணும். இது வந்து ஃபாசில் ஃபியூயல் நம்ம அதிகமாக பயன்படுத்தும். அதாவது குறிப்பாக நிலக்கரி நாம் அதிகமாக எரிக்கிறோம், பெட்ரோல் எரிக்கிறோம். அதுலேருந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆனதுனால பூமியை சுற்றி அது ஒரு படலமாக செய்யறதுனால ஓவராக ஹீட் ஆகுது. ஏன்னா பூமிக்கு வரக்கூடிய ஹீட், சூரியனுக்கு வரக்கூடிய ஹீட்டை வந்து வெளியே போகாமல் ட்ராப் பண்ணுது. ஸோ இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இந்த ஹீட் ட்ராப் ஆகிறதா நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம். எப்படி ஓசோன் படலத்தை ஓட்ட விழுதுன்னு ஒரு காலத்தை சொன்னோம் இல்லைங்களா? அந்த சிஎஃப்சி கேஸ் அதிகமாக போனதுனால வந்து உங்களுக்கு ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அது வந்து பியூர் ஆகிட்டு வருது. அதே மாதிரி சில வாயுகள் செயற்கையாக மனித சமூகங்கள் வெளியேற்றின் காரணமாக இன்னைக்கு குளோபல் வார்மிங் நடந்துட்டு. ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. அதில் தெளிவடைஞ்சிக்குவோம். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த அமோனியா கேஸ் லீக்கேஜ், இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்.
இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்டை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அது முறைப்படியாக பாதுகாப்பை உறுதி செய்ய தவறுனதனுடைய விளைவு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர், அந்த நிறுவனத்தின் நடத்தின அந்த எம்ப்ளாயருடைய ஃபெயிலியர். அவங்க 2 பேர் தான் அதை உறுதி செஞ்சிருக்கணும், சேஃப்டினஸ் உறுதி செஞ்சிருக்கணும். ஸோ அது அவங்களுடைய ஒரு ஃபெயிலியர், ஒரு இண்டஸ்ட்ரியலுடைய ஒரு ஃபெயிலியர். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டினஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு, ஏதாவது மாசத்துல நாம ஒரு இன்சிடென்ட் இப்படி பாத்துறோம் இல்லைங்களா? சிவகாசி அந்த பகுதியில் வந்துட்டு பட்டாசு தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக வெடி விபத்து நடக்குது. இந்த மாதிரி இதுல இருந்து கேஸ் லீக்கேஜ் நடந்திருக்கு. இங்க கோரமண்டல் இண்டஸ்ட்ரியில இதே மாதிரி ஒரு கேஸ் லீக்கேஜ் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இது மனித சமூகத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறதை தாண்டி ஒரு ஸ்டேட்டோடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சார், இப்போ இது அமோனியா வேதிப்பொருள் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னும் போதும் அது சில இடங்களில் தவிர்க்க முடியாத பொருளாகவும் இருக்குல்ல. சில இந்த பிளாஸ்டிக் ஐட்டம், உரங்கள், வெடிப்பொருட்கள் தயாரிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளீனிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலையில், இங்கெல்லாம் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாவசிய விஷயமா இருக்கு சார். அதை 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 தாண்டி அது நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? பிளாஸ்டிக் கண்டுபிடிக்க முடியாத நம்ம எப்படி வாழ்ந்தோம்? சரிங்க சார், பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுல எல்லாமே வருது. இப்போ ஒரு உரங்கள் தயாரிக்கவும் அது தேவைப்படுது. உரங்கள் இப்போ ஒரு ஏதாவது விளைவிக்கணும் அப்படின்னா உரம் போட்டு தானே ஆகணும். அந்த இடத்துல அது நமக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கேன். அந்த சரி, உரம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன பண்ணிருந்தோம் சார்? இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சார் சொல்றது? இல்ல அதுதான், அதை என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுன்னு இடத்துல இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது நம்ம புரிதல் ஏற்படுத்திக்குவோம். இது நாம செயற்கை சிலகள். இப்போ நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கிறது இல்லை, விவசாயம் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? ஃபெர்டிலைசர் முதல்ல எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலக போருக்கு வந்துட்டு அதிகமாக வெடிபொருட்கள் தயாரிப்பதற்காக அமோனியா வந்து உற்பத்தி பண்ணாங்க. போருக்கு பின்னாடி நிறைய அமோனியா குமிஞ்சு கிடந்துச்சு. இதை என்ன பண்ணுன்னு தெரியல. இதை வந்து வயக்காட்டுக்கு போட்டீங்கன்னா செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அப்போ அதனால ஃபெர்டிலைசரை கன்வெர்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு மிலிட்டரி ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்ட வருவோம். சரிங்களா? அப்ப இதனோட பின்னணி புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசர்ஸ்னுடைய நைட்ரஜன் சைக்கிள் வந்து உடஞ்சிருக்கு. மண்ணோட ஃபெர்டிலிட்டி வந்துட்டு குறைஞ்சிட்டு போயிருக்கு. இன்னைக்கு உணவு உற்பத்திங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இன்னும் சஸ்டைன் ஆகாது அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னைக்கு உணவு தேவைங்கிறீங்க, இன்னொன்று அடுத்து 4 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு வந்து உணவு உற்பத்திங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குங்கிற ஒரு இடத்துல. அப்ப என்னன்னா, நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சஸ்டைன் ஆகுமாங்கிறது. இப்ப இந்த உயிர் சூழல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பயோஸ்பேர்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த இப்ப நீங்க வந்து சரி ரைட், இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள். காற்று அத்தியாவசியமான பொருளா இல்லையா? கண்டிப்பா. நிலம் அத்தியாவசியமான பொருளா இல்லையா? இது இல்லைன்னா மனித உயிரில் இருக்க முடியுமா? இல்லைங்களா? அப்ப அந்த மனிதர் வாழுகின்ற சூழல் அத்தியாவசியமானதா, இல்ல எனக்கு லெக்ஸ் இருக்க தேவையானது அத்தியாவசியமானதா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு நம்மளோட வேலையை வலுவை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது அத்தியாவசியமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உயிர் வாழக்கூடிய சூழல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த உயிர் வாழும் சூழலை நீங்க வந்து உறுதி செய்யணும். நான் வந்து உடனே மிஷின்ஸ் எதுவும் வேண்டாம்லாம் உங்களுக்கு வந்து சொல்லலை. மிஷின்ஸ் எல்லாம் வேண்டாம் உடனே அப்படிலாம், பிளாஸ்டிக்லாம் உடனே ஒழிச்சிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிளாஸ்டிக் நீங்க எங்க பயன்படுத்துங்க, பிளாஸ்டிக்கை நீங்க வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துறீங்களா, ஓகே ரைட்டு. அங்க வந்து நீங்க ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு வந்து பயன்படுத்துறீங்களா, அதுக்கு வந்து ரைட்டு. ஆனா எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தணுமாங்கிறத ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்ப எந்த பொருளை எங்க பயன்படுத்துவங்க இருக்கு, ஏன் வந்து உற்பத்தி பண்ணி குவிக்கிறீங்கிற இடத்துல தான் கேள்வி. உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவர்களுடைய 15 தலைமுறைகளுக்கு தேவையான துணியை நாம இப்ப உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். 15 தலைமுறைக்கு தேவையான துணியை ஆல்ரெடி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எவ்வளவு பெரிய கன்சூமரிஸ்டிக், ஏன் அவ்வளவு தூரம், ஏன் அவ்வளவு துணி தேவை? முன்னாடி எல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம சட்டை எவ்வளவு கிழிஞ்சா தச்சு போட்டுட்டோம்ல, பட்டன் நாமளே தச்சுக்கிட்டோம்ல. இப்ப ஏன் நமக்கு அந்த பழக்கம் இல்லை? ஏன் நம்ம அந்த ரீயூஸ் நடிக்க மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்னன்னா கன்சூமரிஸ்டிக் வேலை நம்ம வந்து மாத்திக்கிறோம். நுகர்வு கலாச்சாரம் நமக்கு வந்து இந்த நுகர்வு கலாச்சாரம் எங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னா, கார்பரேட்டோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வருது. அவங்க வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய உணவு உற்பத்தியை வந்து ஒரு 5 பேர் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு 5 கம்பெனிஸ் தான் இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப இது எல்லாம் அத்தியாவசியம் என்று சொல்வது யார் அது பின்னணியில் இருக்கிறாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்களா? தொழில்நுட்பம் நிச்சயமா தேவையான, நான் மாற்று கருத்தே சொல்லு. தொழில்நுட்பம் நம்ம வளர்ச்சிக்கு நிச்சயமாக தேவை, மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்துல அறிவியல் நமக்கு தேவை. அறிவியல் என்பது வேறு, தொழில்நுட்பம் என்பது வேறு. தொழில்நுட்பம் எல்லாமே வந்துட்டு அறிவியல் அடிப்படையில் இருந்தாலும் கூட அதெல்லாம் நன்மை செய்யுங்கிறது கிடையாது. அதான் நமக்கு அறிவியல் சொல்லிக் கொடுத்துருக்கு. அப்ப அந்த அறிவியல் அடிப்படையில் எந்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது, எதை தவிர்ப்பது அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்க பேச வேண்டியது என்னன்னா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு, யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு உலகமயமாக்கல் சூழல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் எக்கனாமியின் அடிப்படையில், சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயங்கியல் முறைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த முறை இது பொறுத்த வரைக்கும் லாபம் மட்டும்தான் இங்க முக்கியம்.
அவங்க இயற்கை வளங்கள் பாதுகாப்போ மனித வளம் பாதுகாப்போ அப்படிங்கிறது நம்ம அத்தியாவசியத்துக்காக வந்துட்டு சாத்துல் நான் வந்துட்டு பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு குடும்பம் வந்து அழிஞ்சு போனா ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறது எப்படி சரியானதா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு யாரோட லைஃபை நம்ம கொடுக்குறோன்றது இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்க வந்து நம்ம வந்து உறுதி செய்யல, அவங்களோட வாழ்வியல நம்ம வந்துட்டு மேம்படுத்திக்க எந்ததும் இல்லை. அவங்களை வேற நிர்பந்தம் பண்ணி நீ தொழிற்சாலையில தான் வேலை செய்யணும், நீ இந்த இதுல தான் பட்டாசு இதுதான் வேலை செய்யணும், வெறுங்கையால தான் நீ வந்துட்டு அந்த கெமிக்கலை வந்து நீ வந்து ஹேண்டில் பண்ணணும், நீ டேனரில்ஸ் தான் வேலை செய்யணும், நீ இந்த மாதிரி அசாடஸ்லான கெமிக்கல் தான் நீ இது பண்ணணும். அவங்க ஒரு தரப்பு மக்களை வந்துட்டு நம்ம அதில் டம்ப் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் நமக்கு தேவை நினைக்கிறது மனநிலை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்மளை வந்து அப்படி பயிற்றுவிக்கப்படுறாங்க, நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம அப்படி பயிற்றுவிக்கப்படுறோம். அதுல இருந்து நம்ம வெளிவிடணும் தேவை. அப்போ இங்க எல்லோருக்கும் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இப்படி உறுதி செய்யணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல தான் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்கள் 60% வெல்த்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பாரிட்டியை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டாமா? அப்ப இங்க வந்து என்னன்னா காந்தி சொன்னது மாதிரிதான், இங்க எல்லோரும் தேவைகளுக்காக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்கு, ஆனா ஆடம்பரத்துக்கான ரிசோர்சஸ் இல்லை. அப்ப தேவைகளுக்கு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொடுப்பது, தேவைகளுக்கு போதுமானது இருக்கு, ஆனா நம்மளுடைய ஆடம்பர செலவுக்கானது இல்லை. அப்ப அந்த வகையில் நீங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ரீவிசிட் பண்ணணும், அந்த கேள்விகளை நாம வந்துட்டு கேட்கணும். நீங்க இப்போ ஒரு 15 தலைமுறைக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றீங்க. இன்னைக்கு ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய நம்மளுடைய தோற்றம் தானே சார் மரியாதையாயிடுது. இப்ப அப்போ வந்து விவசாயிகள் அதிகமா இருந்தாங்க, அவங்க ஒரு வேஷ்டி கட்டிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, சின்ன சின்ன ஒர்க் போகிறவங்க கூட ஒரு நல்ல உடை உடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒன்று ரீயூஸ் ஏன் பண்ண முடியலன்னா, அப்போ வந்து நிலத்தடி நீரை யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ சீக்கிரம் துணி வெளுக்காது, அவ்வளோ சீக்கிரம் அது டேமேஜ் ஆகாது. மக்கள் நம்ம கையில் துவச்சி கொடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஆடம்பரம். நீங்கள் சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பரம், அந்த அவசரம் போயே தீரணும் வெளியில. அப்போ அதை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்கல்ல. வாஷிங் மிஷின்ல போடும்போது சீக்கிரம் துணி வந்து வேஸ்டேஜ் ஆகுது, அப்போ எடுத்து தானே ஆகணும். இது ஆடம்பரம்னு சொல்ல முடியல, அத்தியாவசியம்னு சொல்ல முடியல சார். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க என்னன்னா தள்ளப்பட்டிருக்காங்கிறீங்க, வேற வழி இல்லைங்கிறீங்க, அப்ப உங்களை நிர்பந்திக்கிறாங்க இல்லையா? ஆமா சார். இப்ப தண்ணியே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரே கிடையாது, ஒண்ணு மெட்ரோ வாட்டர், அதுல மருந்து போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு துணியுடைய விஷயம். அதேதான் சமைக்கிறதுல கூட. அப்ப நிலத்தடி நீர்ல நம்ம சமைச்சப்ப எவ்வளவு நேரம் இருந்தாலும் கெடாம இருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பொருள் கெட்டு போகுது. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறாங்க. அப்ப ஃப்ரிட்ஜ் அங்க அத்தியாவசியமாக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க சார். இதை எப்படி மாத்துறதுன்னே தெரியல. எக்ஸாக்ட்லி. அப்ப மக்கள் நான் சொல்றேன், மக்கள் தள்ளப்படுறாங்க இல்லையா, அதுதான் சொல்றேன். அப்ப இது யாரு பண்றாங்கன்னு கேட்கறேன். அந்த இடத்துல அங்க நீங்க இப்படிதான் வாழணும், நீங்க இதெல்லாம் வச்சிருக்கணும், ஒரு வீடுனா இதெல்லாம் இருக்கணும், நீங்க இதெல்லாம் வாங்கி குவிக்கணும் அப்படின்னு பயிற்றுவிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த சைக்காலஜி யார் உருவாக்குறாங்கன்னு கேட்கறேன். இல்ல சார், அப்ப மழை நல்லா இருந்துச்சு, நிலத்தடி நீர் நல்லா இருந்துச்சு. இப்ப மழை வர்றதில்ல, வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இங்க இல்லை. அந்த ரோடு, அப்ப தார் ரோடு எப்படி போட்டாங்கன்னு நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு தண்ணி ஈர்க்கும். இப்போ தண்ணி வேஸ்டேஜா போகுது. எல்லா வகையிலயும் எல்லாருமே இதுல குற்றவாளிகளாக தான் சார் கருதப்பட முடியும். இது ஒருத்தர் தான் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல, நீங்களும் நானும் சேர்ந்து முடிவு பண்ணியா ரோடு போட்டாங்க? இல்ல சார், அதை எதிர்க்கவும் இல்லைல்ல ஜனங்க. அப்ப எங்களுக்கு இப்பயும் ஒரு சில ஏரியாஸ்ல எங்களுக்கு இந்த சிமெண்ட் ரோடு வேணாம், எங்களுக்கு போட்ட தார் ரோடு போடுங்க, இல்லைன்னா மண் ரோடே இருக்கட்டும்னு இருக்காங்க. 8 வழி சாலை திட்டத்தை எதிர்த்தாங்க, அது நிறுத்தினாங்க இல்லைங்களா? கூடங்குளம் அணுவிலே எதிர்த்தாங்க, இப்ப அதை நிறுத்தினாங்களா? இல்ல, மக்கள் அப்ப எதிர்ப்பு தெரிவிக்காமல் இல்லை, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா? அதாவது அதுதான். இப்போ இது வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நிச்சயம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் சொல்லுவேன். ஆனா என்னன்னா நீங்க இந்த அமைப்பு முறையை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க வந்துட்டு என்னன்னா டாப் டு பாட்டம் அப்ரோச் தான். மேல இருக்கவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான வேலை தான். கிராஸ் ரூட் லெவல் வந்து நம்மகிட்ட எதுவும் கேட்டு செய்யறது கிடையாது. நீங்க அதை வந்து எப்படி இது பண்ணணும், ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தப்படுகின்றது அப்படின்னா அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்க கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா, அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா? இப்போ கருத்து கேட்பு கூட்டமே நடத்தாம பரங்கிப்பேட்டை பக்கத்துல வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ மீனவ மக்கள்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா? நீங்க அவங்க கூட டயலாக்கே வச்சுக்கிறது இல்லையே.
அப்போ வந்து அது எப்படி ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்கும்? அப்போ என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறது. அதனால நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இந்த நிர்பந்தத்தை யார் உருவாக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நிர்பந்தம் அப்படிங்கிறது எதன் பேரில் நம்ம மேல திணிக்கப்படுகிறது அப்படின்னு. நீ இப்படிலாம் இருந்தாதான் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கான நல்வாழ்வு அப்படின்னு கற்பிக்கப்படுகிறது இல்லையா? இப்படிதான் நீங்க இருக்கணும், காலையில எழுந்திரிச்சு இப்படிதான் போகணும், இந்த வேலை தான் நீங்க செய்யணும், இப்படிதான் நீங்க ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணிக்கு நீங்க போகணும், இத்தனை மணிக்கு நீங்க ரேக வைக்கணும், இத்தனை மணிக்கு ரேக வச்சுட்டு நீங்க வெளியே வரணும், நீங்க பாத்ரூம் போறனா கூட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு எல்லா விதத்திலும் கண்காணிக்கப்படுறீங்க இல்லையா? சரி, அப்ப இந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? நீங்க இதுதான் சாப்பிடணுங்கிறாங்க இல்லையா? இந்த ஃபாஸ்டா இதை நீங்க சாப்பிடுங்கிறாங்க, நீங்க இந்த தியேட்டருக்கு போகுங்கிறாங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கங்கிறாங்க, இந்த காலேஜ்ல படிக்கங்கிறாங்க. எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு? அப்ப நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுதான், இந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க இங்கதான், இந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா உனக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. இது ஜனநாயகப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் இந்த இடத்துலதான். அப்ப நாம எந்த இடத்துல இருந்து வர்றோமோ, எந்த பின்னணியில வர்றோமோ, எந்த கேஸ்ட்ல இருக்கோமோ, எந்த கிளாஸ்ல இருக்கோமோ, அதன் அடிப்படையில இருந்து தான் இது எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் வந்துட்டு ஏலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, நாம அடிப்பில் புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த வளர்ச்சியில் நம்மளுடைய பங்கு என்ன? நம்மிடம் கேட்கப்பட்டுதான் இந்த கொண்டுதா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் எக்கனாமி ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான். முதலாளித்த கட்சிகள் இந்தியால இருக்கா? ஒரு முதலாளித்துவ கட்சியாச்சும் இந்தியால இருக்கா சொல்லுங்க. இன்க்ளூடிங் பிஜேபி உட்பட அவங்க கூட வந்து கேபிட்டலிஸ்ட் கிடையாது. அவங்களுடைய இது படி பாத்தீங்கன்னா அவங்க சோசியலிஸ்ட் தான் தங்க சொல்றாங்க. சோசியலிஸ்ட் உற்பத்தி பண்ணி தனியாக இன்னும் சொல்ல போனா ஒரு நேஷனல் உற்பத்தி பண்ணி சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில் இங்க கேபிட்டலிஸ்ட் உற்பத்தி முறை இருக்கு. எப்படி நடந்துச்சு? அப்ப விவாதிக்கப்பட்டுச்சா? நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? இது பேசப்பட்டிருக்கணும் இல்லைங்களா இன்னைக்கு? அப்ப என்னன்னா அவங்க ஒரு பாலிசி மேக்கர்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த உற்பத்தி முறைகளும் நமக்கு வருது. இந்தியா சுதந்திரப்பட்ட போது நமக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்டிக் கண்ட்ரியா வந்து மாறணும் அப்படின்னு. அப்ப அதை நோக்கிதான் நம்ம டெவலப்மெண்ட் வளர்ச்சிகள் கொண்டு வரப்பட. அப்ப வளர்ச்சி முன்வைக்கப்பட்டதுன்னா பரவலான வளர்ச்சின்னு யோசிச்சாங்க. எல்லா இடத்தையும் எல்லா மக்களுக்கு எப்படி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப அதன் அடிப்படையில இருந்திருக்கு. உலகமயமாக்கல் சொல்லுக்கு பின்னாடி இதெல்லாம் மாறி இருக்கு. அப்போ உலகமயமாக்கல் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ ஓடி ஓடி உழைக்கணும், பக்கத்துல இருக்கிறவங்க போய் கவலைப்பட்டுக்காத, நீ வந்து ஓடி ஓடி உழைச்சு அப்படின்னா நீ ஒரு காலத்துல வந்துட்டு சோன் பணக்காரங்க நீ வந்துடலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பயிற்றுவிக்கப்படுது. அப்ப அப்படி இருக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் செய்யணும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் வளர்ச்சி, இதெல்லாம் தேவை இருக்கு, இதெல்லாம் தவிர்த்து விட முடியாது அப்படின்னு அவங்க பயிற்றுவிக்கப்படுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் நான் பேசியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நீங்க எக்ஸாமின் பண்ணுங்கிறேன். நீங்க அதை பிளைண்டா நம்ம வந்துட்டு அப்படியே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாமின் பண்ணுங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் இருக்கு. இதே இந்தியாவில தான் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க, கிரீன் எக்கனாமிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க, எக்காலஜிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க. குமரப்பா வந்து ஒரு முக்கியமான அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் பேசின ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையா இருக்காரு. காந்தியோட ரொம்ப ஒர்க் பண்ணவர். அவர் வந்துட்டு ஆரம்பத்துல இங்க இருக்கக்கூடிய நிறைய காதி கிராஃப்ட் போன்ற இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான இருந்தார். அப்போ வந்து இந்த சர்க்குலர் எக்கனாமி இங்க பேசப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாற்று பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அதையே நம்ம நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம். அப்ப அதை பற்றியே விவாதம் வர மாட்டேங்குது அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து தான் நம்ம வந்து தீர்வு நோக்கணும். இது எல்லாத்தையோட இந்த தேவை இப்ப ஏன் இருக்குன்னா, நம்ம இப்ப மிகப்பெரிய எக்காலஜிக்கல் கிரைசிஸ்ல இருக்கோம். இது இப்படி நாம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த வாழ்வு நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த பூமியில் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான உயிர் வாழும் சூழல் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு வயதுல நம்ம லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் லைஃப் ஸ்டைலும் கூட நான் வந்து சொல்ல மாட்டேன். உற்பத்தி முறை தான். நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆடம்பரமா அப்படிங்கிறதுல நான் சொல்ல மாட்டேன். உற்பத்தி முறையில வந்துட்டு நம்ம நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த உற்பத்தி முறையை நிச்சயமா நம்ம வந்து கொஸ்டின் பண்ணி தான். சரி, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துல ஏற்பட்ட விஷ கசிவா இருக்கட்டும், சில மாசங்களுக்கு முன்னாடி சிப்காட் மேல் அந்த சிப்காட்ல நடந்த கசிவா இருக்கட்டும், இதனாலலாம் என்ன மாதிரியான பாதிப்பை வந்து மக்கள் சந்திப்பாங்க? அதனுடைய அறிகுறிகள் எப்படி தெரியும்? இப்ப இங்க ஒர்க் பண்ற மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்க முடியும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன் காரணமாக வருஷத்துக்கு 2 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. அதுல பெரும்பான்மையானவங்க வந்து குழந்தைகள். இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஏர் பொல்யூஷன் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் இல்லை, டெய்லி வெளியேறக்கூடிய சாதாரண நச்சு புகைன்னு இருக்கு இல்லையா? இந்த நச்சு புகையின் காரணமாகவே ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இப்போ இந்த குறிப்பாக இந்த அமோனியாவை பொறுத்த வரைக்கும், இந்த அமோனியாங்கிறது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரசாயனம் தான். அந்த அமோனியா இல்லை அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. அது டைஜஷன்ல ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதே அமோனியாவை நம்ம கேஸ் ஃபார்ம்ல நாம சுவாசிக்கின்ற போது அது உள்ள போய் எல்லாத்துலையும் அரிச்சிடும் அப்படியே வந்துட்டு. அதனாலதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ரொம்ப வந்துட்டு அது வந்து பாதிப்புள்ளாகும். ஸோ அமோனியா அதனால ரொம்ப அமோனியா மட்டுமல்ல, இப்படி பல்வேறு விதமான நிறைய நச்சு புகைகளை, நச்சு கேஸஸை வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேற வேற வகையில வெளியிட்டு கொண்டே தான் இருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு அமோனியா வச்சு நீங்க வந்து ஒரு வாசனை ஒரு கெட்ட நாற்று வரும், அதனால கண்டுபிடிச்சிடலாம்.
சிலதெல்லாம் இருக்கு. மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமானது. சிலதெல்லாம் இப்போ அம்மோனியாமே ரொம்ப டீப் இன்சைடில் இருக்கும்போது நீங்கள் வேற மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்குன்ற போது ஒவ்வொரு கேஸஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கு. ஹெவி மெட்டல்ஸ்க்கு ஒவ்வொரு விதமான பாதிப்பு. இந்த மாதிரி ஹசார்டஸ் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு நம்ம நீர், நிலம், காற்று இது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இதெல்லாம் மாசுபட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாரோட பாதிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் இருக்கு. அதனால தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இதே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கிட்னி பேஷண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் வந்துட்டு பாதிப்படைகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு நம்ம காற்றுலையும் சரி, நம்மளுடைய உணவுலையும் சரி, நீர்லையும் சரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருக்குன்னு அர்த்தம். அதனுடைய பாதிப்பு இப்போ டயாலிசிஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கேபிட்டலாக இருக்கோம். இந்தியாவில் தான் அதிகமாக டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கு அடுத்து கிட்னி சார்ந்து இருக்கக்கூடிய வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்தியா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய காற்று எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு, நம்மளுடைய நீர் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு. நீங்கள் ஒரு பகுதியில் ஒரு காற்று நீர் எந்த அளவுக்கு மாசுபடி எப்படி உணர்ந்தாங்கன்னா எந்தெந்த பகுதியிலெல்லாம் தவளை இல்லையோ அது ரொம்ப மோசமான பகுதின்னு உணர்ந்துக்கலாம். ஏன்னா தவளை ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா தூய்மையான காற்றும் தூய்மையான தண்ணீர் இருக்கிற இடத்துல மட்டும் அதை வாழ முடியும். காற்றில் வந்து பொல்யூஷன்ஸ் இருந்தால் ரொம்ப சென்சிட்டிவ் அது வந்துட்டு. ஏன்னா அது வந்து காற்றுலையும் சரி தண்ணிலையும் சரி தான் தனக்கான எனர்ஜியை வந்துட்டு அது உள்வாங்கிக்கொள்ளுது. ஸோ அப்போ வந்து காற்றுலையும் உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது, தண்ணியில் பொல்யூஷன் தான் அது வாழாது. ஸோ தவளை ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, என்னதான் மனிதர்கள் தங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாலும், முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலும் சில இழப்புகளை தவிர்க்க முடியல. அது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ மனுஷங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட மண் தன்னை எப்படி சார் பாதுகாத்துக்கிறது? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் மண் வளம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஆமாம், அதாவது என்னென்னா நம்ம சில விஷயங்களை நார்மலைஸ் பண்ண முடியாது என்னதான் அப்படிங்கிறதுனாட்டு. இப்போ அதாவது என்னென்னா சில கனிமங்கள் எல்லாமே அது பூமிக்கு அடியில் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே ஃபாசில் ஃபியூயல் தான். அதுல தான் வந்து உங்களுக்கு பெட்ரோல், டீசல், கெரோசின் இது எல்லாமே கிடைக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் நாம் எரித்த நிலக்கரி மற்றும் இந்த ஃபாசில் ஃபியூயல் பெட்ரோல் காரணமாக தான் இன்றைக்கி குளோபல் வார்மிங் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதனால விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா 2050 ஆண்டுக்குள்ளாக அந்த எமிஷன்ஸை நீங்கள் ஜீரோ கொண்டு வரணுங்கிறாங்க. கம்ப்ளீட் எமிஷன்ஸே இருக்கக்கூடாது, கார்பன் எமிஷன்ஸே இருக்கக்கூடாது. இது டார்கெட் வச்சிருக்காங்க. அதையும் மீறி நீங்கள் எமிட் பண்றீங்க அப்படின்னா இந்த பூமியில உயிர் வாழும் சூழல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சேலஞ்சிலேருந்து இருக்கும். ஸோ அப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த பகுதிக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த பூமிக்கே ஆபத்து. நம்பர் 1. 2வது, அந்த பகுதியில் அதனுடைய கெமிக்கல்ஸனுடைய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரில் ஆரம்பித்து மண்ணுடைய தன்மையை பயங்கரமாக இருக்காது. அந்த பாதிப்புகளை வந்து நீங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் பயங்கரமாக வந்து பார்க்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக 30-40 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பன் எடுப்பதனுடைய விளைவுகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சுல்தான் இஸ்மாயில் ஷா தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் அரசு வெளியிடாமல் வச்சிருக்காங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்துட்டு ரொம்ப அட்வர்ஸாக இருக்குது, இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அறிகிறோம். ஸோ இதனுடைய பாதிப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிசார்டர்லேருந்து ஆரம்பித்து கிட்னி பாதிப்புகள் வரைக்கும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மண்ணினுடைய விளைச்சலில் நிறைய பாதிப்புகள் அது உண்டாகும். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டம் அந்த மாதிரி ஒரு ஏரியா சொல்லும் போது நெய்வேலி மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, தண்ணி வந்து கலங்கலாயிடுச்சு, அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த முடியல, அந்த 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 பிரச்சனையினால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து மக்களுக்கு வருது அப்படின்றாங்க. அதை தாண்டி விவசாய நிலமும் வறண்டு போய் இருக்கு. இது எதனால சார்? என்எல்சியை பொறுத்த வரைக்கும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த வரைக்கும் அங்கே ஹெவி மெட்டல்ஸ்னுடைய இது அதிகமாக இருக்குது. குடிநீர்லேயே ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. மெர்க்குரி வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் இருக்குது. சுமார் அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட 250 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு ரிப்போர்ட் நாங்கள் ஆய்வறிக்கை 2 வருடங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தோம். இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தோடனே நிறைய மீடியாஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. நாங்களுமே அதில் வந்து ஒரு வாதியாக வந்து சேர்க்கப்பட்டோம். ஸோ அதுக்கு பின்பாக வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க நிறைய ஆய்வு செஞ்சாங்க. அவங்களோட ஆய்வு தெரிவிக்கும் போதும் நிறைய ஹெவி மெட்டல்ஸ் வந்து அங்கே இருக்குது அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக எடுத்து இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இவ்வளோ ஹெவி மெட்டல்ஸ் இங்கே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படி ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு வந்து நிலுவையில் தான் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் அதிகமான மக்கள் பாதிப்புள்ளாவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த பகுதியில் நிலத்தடி நீரில் இன்னும் சொல்ல போனால் சுல்தான் இஸ்மாயில் சார் அவரும் இந்த ஒரு ஹை லெவல் கமிட்டியில் ஃபார்ம் பண்ணாங்க. அவருடைய ஃபைண்டிங்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன், அங்கே விளையக்கூடிய செடிகளில் வந்துட்டு மெர்க்குரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார்.
அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கண்டாமினேட் ஆயிருக்கு வந்துட்டு. ஸோ அதனால அந்த பகுதியில் மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கலாம். அவங்க நிறைய கிட்னி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. பார்ப்போம் அதனுடைய அவுட்கம் எப்படியா இருக்கு. இப்போ மக்கள்ல ஒரு சிலருடைய பேச்சுக்கள் என்னவா இருக்குன்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்கிற விஷயத்துல மக்கள் கவனம் செலுத்துறது எவ்வளவு முக்கியமோ, அரசும் அந்த 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 அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம்தான். ஆனா அதையே நம்ம பார்த்தோம்னா நாட்டினுடைய வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் தடைப்படுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுதே சார். இல்லை, இது நம்ம ஏற்கனவே வந்து பேசணும் தான் வந்துட்டு. சரி, ஓகே. வேலை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வேலை எல்லாருக்கும் நம்ம வந்து வேலை கொடுத்துட்றாங்க. ஆனால் இனிமேல் அவங்க இந்த பூமியில் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அது வரைக்கும் வேலை பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூமியில் உயிர் வாழும் சூழல் இருக்காது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ அதுதான் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த பூமி நான் சொல்றது வந்து பார்த்துக்கோ, நீங்கள் அதான் புரிஞ்சுக்கணும்னா, நாம் என்ன நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுருக்கோம்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், ரிட்டையர்மெண்ட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், கொடுக்கணும் இப்படி நினைக்கிறோம் இல்லையா? நீங்கள் அந்த அந்த இதுலேருந்து யோசிக்கிறீங்க. ஆனால் நாம் வந்து இயற்கை இல்லையா? இந்த பாடி வந்துட்டு இயற்கையானது. நான் சுவாசிக்காமல் என்னால் இருக்க முடியாது இல்லைங்களா? 30 செகண்ட் மேலே நீங்கள் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? அட்லீஸ்ட் தண்ணி குடிக்காமல் ஒரு 48 மணி நேரமாச்சும் இருந்துடலாம். சாரி, தண்ணி குடிக்காமல் நான் ஒரு நாள் சாப்பிடாம ஒரு 48 மணி நேரம் இருந்துடலாம். ஆனால் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அப்போ நீர், நிலம், காற்று இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்துட்டு உணவு அப்படிங்கிறது ரொம்ப, உணவும் சரி, தண்ணியும் சரி, வந்துட்டு காற்றும் சரி, இது இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்த அமைப்பு முறை இருக்குல்ல, இந்த பயோஸ்பியரோட அமைப்பு முறை கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. உயிர் வாழும் இப்போ பாடியோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து 36 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் பாடி டெம்பரேச்சர். அது 39-40 போச்சுன்னா மனுஷன் இறந்துருவான், குறைஞ்சாலும் இறஞ்சிருவாங்க. அப்போ உங்கள் பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்கும் இல்லையா? உங்கள் பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்கணும், அவுட்டர் டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்கணுமா இல்லையா? வெளி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் இப்படியா இருக்குமா? ஏன் வந்து கிரிக்கெட் விளாண்டு ஒரு பையன் இறந்து போயிட்டான் அதிகமாக வெயில்னால இல்லைங்களா? இன்னைக்கு மின்னல் தாக்கி இறந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பயோஸ்பியருடைய தன்மை மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த மாறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மனித சமூகத்தினுடைய கடந்த 150 வருடங்களுடைய செயல்பாடு தான் காரணம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்திருக்கூடிய உற்பத்தி முறை தான் காரணம் அப்படின்னு ஐபிசிசி சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட அதே ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய இன்டர் கவர்ன்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ஆய்வறிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நாம டிப்பிங் பாயிண்ட்ல இருக்கிறோம், பயோஸ்பியரை வந்து பாதுகாக்கிறதுக்கான கடைசி ஜெனரேஷனா நாம வந்து இருக்கிறோம். நாம் இப்போ என்ன செய்யறோமோ, இந்த 30 வருஷத்துல நாம் என்ன செய்யறோமோ அதை பொறுத்து தான் இந்த பூமியில உயிர் வாழ முடியுமா முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர், குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, கடந்த 150 வருடங்கள்ல 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுனா 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆக வேண்டிய டெம்பரேச்சரை மனித சமூகத்தின் செயல்பாட்டு காரணமாக 150 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து இந்த பூமியோட இன்னும் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் சென்ச்சுரியில் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயருங்கிறாங்க. அப்படி உயர்ந்துச்சு அப்படின்னா மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து நாம இப்படி ஒரு டெம்பரேச்சர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு கிரைசிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரைசிஸை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா இதுக்கு மாற்று சொல்றாங்க. அப்ப அதை செய்யுங்க, அதுக்கான ரிசோர்ஸ், அதுக்கான ஃபண்டிங் அதை பண்ணுங்கிறாங்க. அதை நம்ம செய்ய தவறு விட்டுட்டு வேலை வாய்ப்பு வேணும் எதுவும் இந்த கதையை சொல்லிட்டு நீங்க பழச மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் ஃபாஸ்டா ஆகும். இப்போ இந்த கிரைசிஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். கிளைமேட் கிரைசிஸ் அப்படி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எக்காலஜி கிரைசிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த ஆபத்து இருக்கு. அப்போ எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நாம இப்படிப்பட்ட பூமியை தான் விட்டுட்டு போறோமாங்கிறதான் கேள்வி. நீங்க வந்து சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, வீடு சேர்த்து வச்சுக்கிறீங்க, அவனுக்கு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் அவன் வாழ்ந்துக்குவான் அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல காத்து, நல்ல குடிநீர், நல்ல நிலம் வேணும்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு பயோஸ்பியர் வேணும் இல்ல, அது இல்லைன்னா அவன் எப்படி வாழ்வான்? அப்ப அதை நம்ம எப்படி உறுதி செய்ய போறோங்கிறது, இந்த பூமிங்கிறது நமக்கான கடன், நம்ம வந்து பாதுகாப்பா அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கணும். அதை நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதோட பாதுகாப்பு தன்மை, அதோட சமநிலைமை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை உடஞ்சிட்டு இருக்குன்னா அதை வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்குவது, அதுக்கான உற்பத்தி முறைகளை எப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா அந்த மாற்று சிந்தனை நோக்கி நகருங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்கிறேன். அப்ப அதை நோக்கி நகரணும். எல்லோருக்கும் வேலை வேணும், எல்லோருக்கும் வீடு வேணும், எல்லோருக்கும் வசதி வேணும், மாற்று கருத்துங்கிறது இல்லை. ஆனா அந்த வசதி வேலை அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம இப்ப ரீவிசிட் பண்ணுங்கிறேன். நாம் அதை இப்போ டிஃபைன் பண்ணணும். முன்னாடி மாதிரி நம்ம பண்ண முடியாது. முன்னாடி மாதிரி நாம பெட்ரோல் நம்பி இருக்க முடியாது. மாற்று எரிசக்தி நோக்கி நாம நகரணும், ரினியூபிள் நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்றோம். முன்னாடி மாதிரி நம்ம மீத்தேன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு மாற்றை நோக்கி நம்ம நகரணும்.
இதை எப்படி நாம செய்யணுங்கிறது நமக்கு ஒரு 25 இயர்ஸ் டைம் பீரியட் இருக்குது, ஒரு 30 இயர்ஸ் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்சிஷன் எப்படி பண்ணணும் அப்படி யோசிக்கணுங்கிறேன். அதுதான் வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்றாங்க. அப்ப அந்த அந்த விஷயம் நமக்கு வந்துட்டு வேணும். ஆனா அதுக்கான வேலைக்கு நாம் செய்யறோமா? இந்தியாக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்கு, அது போதாமைகள் இருக்கு, அதை நாம இன்னும் நிறைய மாற்றம் கொண்டு வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த சேலஞ்சஸ் இருக்கு. இது சிம்பிளா புரிஞ்சுங்கன்னா டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு வந்து டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு வந்து சிகிச்சை நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். அது வந்து அப்பதான் நீங்க பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் இல்லைங்களா? இல்லை அது பரவாயில்ல கொஞ்சமா இருக்கு சின்ன விட்டு நம்ம முடியாது. தீர்வுங்கிறது அதான் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனைங்கிறது அப்போ அந்த இடத்துல தான் இந்த இஷ்யூஸ் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற. இப்போ இந்த இயற்கை வளங்களை காக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, அந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அண்மை காலமா இதை இந்த விஷயத்த பெருசா மக்கள்கிட்ட பேசின ஒரு சிலர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார். அவர் பல மாநாடுகள் நடத்தினார். மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மலைகளை வெட்டி எடுக்கிறவங்களை எதிர்த்து ஒரு மாநாடு, மண்ணுக்கான, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு, மாநாடு நடத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னா கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயத்த இது மக்கள்கிட்ட பேசணும். இதனுடைய அவசியத்தை பத்தி உங்களுடைய பார்வை சொல்லுங்க. மக்கள்கிட்ட எப்படி இதை கொண்டு போய் இன்னுமுமே எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? இல்ல அதுதான் பெரிய ஒரு சேலஞ்சு. ஏன் அப்படின்னா என்னன்னா இப்போ இதனால் இந்த உற்பத்தி முறை இருக்கீங்களா, இதை சப்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து இதை ப்ரொபகண்டா பண்றதுக்கு பெரிய மிஷினரிஸ் இருக்கு, அவங்க மீடியா ப்ரொபகண்டா இருக்கு, பெரிய வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்க வந்து இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளோ கூட்டங்கள் நடத்த முடியும், எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து கொண்டு வர முடியும், எவ்வளோ இது பண்ண முடியும் மைண்ட்ல. அப்போ இதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய குரல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாதாரணப்பட்ட மக்கள் தான், சாதாரணப்பட்ட ரொம்ப பெரிய இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஆனால் நம்ம சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் தான் வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி அமைப்புகளை வந்து வீழ்த்திருக்காங்க. ஸோ அந்த அப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா நம்ம இந்த பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாக அதை வந்து பரவலாக்கணும் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு அமைப்பால் நிச்சயமாக செய்ய முடியாது, நிறைய அமைப்புகள் வந்து செய்யணும். அதனாலதான் நம்மளுடைய இந்த நாலேஜ், இந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து வைக்கிறோம். இதை வந்து யாருன்னா எடுத்து பேசுங்க அப்படின்னு நம்ம வந்து ஏன் சொல்றேன், இந்த பரவலாக்கணும் அப்படிங்கிறது. இந்த கருத்துக்களை இந்த கருத்துக்கள் வந்து பரவலாக்குன்ற போது ஆர்கானிக்கா வந்துட்டு மூமெண்ட்ஸ் வந்து தேவையாகும். இப்போ வந்து கூடங்குளம் போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன், இதெல்லாம் ஆர்கானிக்கா பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அங்கங்க எவால் ஆனது. இது யாருமே இப்போ இன்ஸ்டிகேட் பண்ணல. அந்த பகுதி மக்கள் அவங்க பாதிப்பை உணர்ந்து இதுக்கு எதிராக என்ன செய்யணுங்கிறத. எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழலியல் புரிதல் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. காரணம் என்ன, நம்ம மோர் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிறதுனால, நம்ம இந்த பாதிப்பை அதிகமாக பார்க்கறதுனால மக்களுக்கு ஆல்ரெடி இந்த புரிதல் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே பிளாஸ்டிக் பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும், பிளாஸ்டிக் ஆபத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி தவிர்ப்பது என்ன பண்ண அப்படிங்கிறது இல்லை. ஆனால் பிரச்சனை அந்த விஷயம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாம் எக்காலஜி கிரைசிஸ் இருக்குன்னு தெரியும், தண்ணி பயங்கர பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அதுக்கு தீர்வை நோக்கி நம்ம நடக்கிறோம். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்றது, அப்போ இதுக்கு மாற்ற நம்ம என்ன வைக்கிறது, எப்படி நம்ம இதை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குங்களா, அதை வந்து நம்ம இன்னும் எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய விஷயங்களை பரவலாக்குவதன் மூலமாக தொடர்ச்சியாக அது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக வந்துட்டு நிச்சயம் கொண்டு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட வேலை என்னன்னா கன்சிஸ்டன்சியா நம்ம இது பேசிட்டு இருக்காது, மக்கள் ரீதியாக இந்த அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட நம்ம வந்து எடுத்து வைப்பதன் மூலமாக தான் நம்மளுடைய பிரச்சாரங்களை நம்ம வந்து முன்னெடுக்க முடியும். அதுக்கு நிறைய பேர் அது செஞ்சுட்டு இருக்காங்க. வேற வடிவங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆர்ட் ஃபார்ம்ல செய்யறாங்க, லிட்டரல் ஃபார்ம்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சாரத்தில் புத்தகம் போடுறது, லிட்டிகேஷன் பண்றது, மாநாடு நடத்துறது, கூட்டம் போடுறது, அப்படி நிறைய எல்லா அமைப்புகளும் செய்யறாங்க. ஸோ எல்லாருக்குமே இதுல வந்து ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அதனோட. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு தோய்வு இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம செய்வதன் மூலமாக தான் இந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அது வந்து போய் சேரும் அப்படின்னு நம்புறேன்.